திருப்பதி ரயில் நிலையத்திற்கு மிக அருகிலேயே அமைந்துள்ள மற்றொரு முக்கியமான தங்கும் விடுதி விஷ்ணு நிவாசம் ஆகும். ஸ்ரீனிவாசம் பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருப்பது போல இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு மிக அருகில் உள்ளது. இதன் முழு விவரங்கள். 1. அமைவிடம் லொகேஷன். இது திருப்பதி ரயில் நிலையத்தின் பிரதான நுழைவாயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 நேர் எதிரே அமைந்துள்ளது. நீங்கள் ரயிலில் வந்து இறங்கினால் சாலையை கடந்தே இந்த வளாகத்தை அடைந்துவிடலாம். 2. தங்கும் வசதிகள் அகமடேஷன் டைப்ஸ். விஷ்ணு நிவாசத்தில் தங்குவதற்கு பல வசதிகள் உள்ளன. சாதாரண அறைகள் நான் ஏசி ரூம்ஸ் பட்ஜெட் பயணிகளுக்கு ஏற்றது. ஏசி அறைகள் ஏசி ரூம்ஸ் குடும்பத்துடன் வருபவர்களுக்கு வசதியானது. சூட் அறைகள் சூட் ரூம்ஸ் கூடுதல் வசதிகள் கொண்ட பெரிய அறைகள். இலவச தங்கும் கூடம் முன்பதிவு செய்யாதவர்கள் அல்லது ஏழை எளிய மக்கள் தங்குவதற்கு பெரிய ஹால்கள் உள்ளன. 3. முக்கிய வசதிகள் கீ அமெனிட்டிஸ். லக்கேஜ் கவுண்டர் உங்கள் உடைமைகளை பாதுகாப்பாக வைக்க லாக்கர் வசதி உண்டு. தரிசன டிக்கெட்டுகள். இங்குள்ள கவுண்டர்களில் அவ்வப்போது சர்வ தரிசனம் இலவச தரிசனம் அல்லது கால்நடை தரிசன டோக்கன்கள் வழங்கப்படுவதுண்டு. தற்போதைய தேவஸ்தான விதிகளுக்கு உட்பட்டது. உணவகம். வளாகத்தின் தரைத்தளத்தில் நல்ல உணவகங்கள் உள்ளன. முடி காணிக்கை. திருமலைக்குச் செல்லாமல் இங்கேயே முடி காணிக்கை செலுத்த கல்யாண கட்டா வசதி உள்ளது. 4. ஸ்ரீனிவாசம் மற்றும் விஷ்ணு நிவாசம் மைனஸ் வித்தியாசம் என்ன? வசதி. விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம். அருகிலுள்ள இடம். திருப்பதி ரயில் நிலையம் எதிரில். திருப்பதி பேருந்து நிலையம் எதிரில். யாருக்கு ஏற்றது? ரயிலில் வருபவர்களுக்கு மிக வசதி. பேருந்தில் வருபவர்களுக்கு மிக வசதி. கூட்டம். எப்போதும் சற்று அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு மிதமான கூட்டம் இருக்கும். 5. முன்பதிவு விவரங்கள். ஆன்லைன் டிடிடியின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் மட்டுமே முன்பதிவு செய்ய வேண்டும். நேரடி பதிவு. அறைகள் காலி இருந்தால் மட்டுமே கரண்ட் புக்கிங் கவுண்டரில் கிடைக்கும். பெரும்பாலும் ஆன்லைன் மூலம் புக் செய்வதே பாதுகாப்பானது. குறிப்பு: விஷ்ணு நிவாசத்தின் தரைத்தளத்தில் திருப்பதி திருமலை இடையே செல்லும் சப்தகிரி பேருந்துகள் நிறுத்தமுள்ளது. அறை எடுத்தவுடன் அங்கிருந்து எளிதாக மலைக்குச் செல்லலாம்.